திருப்பதி கலப்பட லட்டு விவகாரத்தில் பெரும்பாலும் தாவர எண்ணெய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தாவர கொழுப்பு இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் புஷ்பராஜ் இணைகிறார். புஷ்பராஜ், விவரங்கள். நந்தா, திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு உள்ளிட்ட பிரசாதங்களை தயார் செய்வதற்காக தேவையான நெய்யை சப்ளை செய்யும் டெண்டரை எடுத்திருந்த நிறுவனங்கள் கடந்த 2019 ஆண்டு முதல் 24ஆம் ஆண்டு வரை நெய் சப்ளை செய்தன. அந்த அவ்வாறு சப்ளை செய்யப்பட்ட நெய்யில் பசு நெய்யே கிடையாது என்றும் அவற்றில் பெரும்பாலும் பாமாயில், பாமோலின் மற்றும் தாவர கொழுப்புகள் ஆகியவை மட்டுமே இருந்ததாக இந்த விவகாரம் பற்றி விசாரணை நடத்தி வரும் சிறப்பு விசாரணை குழு நெல்லூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் தெரிவித்துள்ளது. மேலும் இதன் மூலம் 234 கோடி ரூபாய் அளவிற்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு இழப்பீடுகள் ஏற்பட்டுள்ளது என்றும், சப்ளை செய்யப்பட்ட நெய்யில் சுமார் 5.2 லட்சம் கிலோ பாமாயில், 2 லட்சம் கிலோ பாமோலின் மற்றும் 25 லட்சம் கிலோ பாமாயில் ஆகியவை இருந்ததாகவும், இது தவிர பாமாயிலை நெய் போல் மணக்க செய்ய தேவையான பல்வேறு வகையான சுவையூட்டிகளையும் அவர்கள் பயன்படுத்தி இருப்பதாகவும் அந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு தேவையான இந்த விவகாரத்தில் கைமாறப்பட்ட சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள லஞ்ச பணத்தை சென்னையை சேர்ந்த ஒரு ஹவாலா புரோக்கர் உட்பட 2 பேர் மூலம் பரிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் அதில் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நந்தா, இந்த விவகாரம் வெளியான நிலையில விலங்கின் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருந்தது. தற்போது தாவர கொழுப்பு தான் கலந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் புஷ்பராஜ்? இந்த விவகாரம் வெளியான போது தேவஸ்தான தரப்பில் வெளியிடப்பட்ட தேவஸ்தான தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்ட தகவலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் சப்ளை செய்யப்பட்ட நெய்யில் பெருமளவில் விலங்கு கொழுப்புகளும் அல்லது மீன் கொழுப்புகளும் கலந்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதற்கு தேவையான ஆதாரத்தையும் தேவஸ்தான நிர்வாகம் அப்போது வெளியிட்டது. ஆனால் நேற்று சிறப்பு விசாரணை குழு தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் விலங்கு கொழுப்பு மற்றும் மீன் கொழுப்பு ஆகியவை குறிப்பிட்ட அளவை விட மிகவும் குறைந்த அளவிலேயே அதில் காணப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. பெருமளவில் தாவர கொழுப்புகளும் பாமாயிலும் கலந்திருப்பதாகவே அதில் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த விவகாரம் முதலில் அப்போதைய ஆளுங்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தேவஸ்தான நிர்வாகமும் ஆந்திர மாநில நிர்வாகமும் வேண்டுமென்ற திட்டம் போட்டு அரசியல் ரீதியாக ஜெகன்மோகன் ரெட்டியை பழிவாங்குவதற்காகவே அப்போது விலங்கு கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியது. சிறப்பு விசாரணை குழு தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் அதுபோல் கூறப்படவில்லை என்று தெரிவித்துள்ளனர். நந்தா, நன்றி புஷ்பராஜ் விவரங்களுக்கு.